யூனியன் பட்ஜெட் 2025. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பெருசாக எதுவும் இல்லாட்டினாலும் நியூ டேக்ஸ் ரெஜிமை வந்து முன்னெடுத்து போகிறதுக்காண்டி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 2.5 அல்லது 3 lakhs இருந்தது, இப்போ வந்து 4 lakhs வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் ஸ்லாப் ரேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. அதாவது ரிபேட்னு சொல்லக்கூடிய ஒரு பெனிஃபிட் மூலமா உங்களுக்கு 60,000 வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிபேட் அப்படிங்கிறது முன்னாடி 75,000 இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 12 lakhsலேருந்து ப்ளஸ் ஒரு 75,000 வரைக்கும் எனக்கு டேக்ஸ் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24 lakhsக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30% ஸ்லாப்லேயே வரீங்க. இது மட்டும் இல்லாமல் அப்டேட்டட் ரிட்டர்ன்லேயே ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணாமல் விட்டாலோ இல்லை முக்கியமான டீட்டெயில்ஸை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலோ லாஸ்ட் 2 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் உங்களால் ஃபைல் பண்ணிக்க முடியும். அந்த 2 வருஷத்தை அப்படிங்கிறத இப்போ 4 வருஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தேர்ட் இயரில் உங்களோட டேக்ஸ் அமௌண்ட் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதில் 60% அடிஷனல் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். இதே 4th இயருக்கு நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 70% அடிஷனல் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இண்டிவிஜுவல்ஸ் ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான அப்டேட்ஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதோட ஆனுவல் வேல்யூ 0 காமிக்க முடியும். அதில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த பட்ஜெட் 2025 ஒரு சில சேஞ்சஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நீங்கள் ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸம்ஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வேலிடிட்டி வந்து 5 years இருந்துச்சு. இப்போ வந்து அதை 10 years வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 12A அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்னஸ்னால அந்த ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசலும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு பட்ஜெட் 2025 ப்ரப்போஸ் பண்ண முக்கியமான சேஞ்சஸ். நீங்கள் ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு பட்ஜெட் 2025 என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து டிசிஎஸ்ல ஒரு செக்ஷன் இருந்துச்சு. சேல் ஆஃப் குட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை கிராஸ் ஆகும்போது 0.1% நீங்கள் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். அந்த செக்ஷனே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரொபோசலும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை கிராஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். இதில் கவனிக்கத்தக்க மாதிரி என்னென்ன டிடிஎஸ் செக்ஷன்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டிவிடெண்ட் கேரி அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ்க்கு வந்து முன்னாடி 5,000 இருந்ததை வந்து இப்போ 10,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, ஹார்ஸ் ரேசஸ்லாம் முன்னாடி 1 yearக்கு 10,000 இருந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை வந்து இப்போ பர் டிரான்சாக்ஷனுக்கு 10,000 அப்படிங்கிற ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னும் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இன்சூரன்ஸ் கமிஷனுக்கு வந்து முன்னாடி 15,000 இருந்தது, இப்போ 20,000 கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கமிஷனுக்கு முன்னாடி 15,000 இருந்தது, இப்போ 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ரொம்ப முக்கியமானது ரெண்ட்டுக்கு வந்து முன்னாடி 1 yearக்கு 2.4 lakhs கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 per month, அதாவது 6 lakhs வரைக்கும் எனக்கு வந்து லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீசஸ் வந்து முன்னாடி 30,000 கிராஸ் ஆகிறதா இருந்த லிமிட் வந்து இப்போ 50,000 மாற்றி இருக்கிறாங்க. காம்பன்சேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன் வந்து 2.5லேருந்து 5 lakhs வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎஃப்எஸ் யூனிட்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் டிசிஎஸ்ல முக்கியமான சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் அதுக்கான லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 50,000 இருந்த டிடிஎஸ் லிமிட்டை வந்து இப்போ 1 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஆர்பிஐயோட லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் வந்து வர கலெக்ட் பண்ணக்கூடிய டிசிஎஸ்க்கான த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை 7 lakhsலேருந்து 10 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் 2025 இன் கிறிஸ்பாக கேட்டிங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்கு, அதாவது மிடில் கிளாஸ் பேயர்ஸ்க்கு வந்து முக்கியமாக சேலரிட் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கம்ப்ளைன்சஸில் வந்து கொஞ்சம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி டேக்ஸ் ரேட்டில் வந்து கொஞ்சம் அதுக்கான கன்வீனியன்ஸை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டிலே ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் பட்ஜெட் 2025 பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு. இது போல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.